கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் உடைய. 35வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் உடைய. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்த ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மத்தியிலே இடைப்படுவாராக. இந்த கால வேளையில ஏசப்பா நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, வனாந்திரம், நம்மளுடைய வறண்ட நிலம், நம்மளுடைய வனாந்திரமான சூழ்நிலை எப்படி மாறப்போகுது அப்படின்னா, கடுவெளி கழித்து அது புஷ்பத்தை போல் செழிக்கும் என்ற வார்த்தையை கத்திருந்த காலவேளையில நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவேளை நம்ம வாழ்க்கை வனாந்திரம் போன்ற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா அதை ஆண்டவர் எப்படி மாத்த போறோம்னா, புஷ்பத்தை போல, அதாவது ரொம்ப வறட்சியா வறண்டு கிடக்குற அந்த பகுதியை செழிப்பாக்கி புஷ்பத்தை போல செழிக்க செய்ய போறாராம். புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்தது ஆனந்த களிப்புடன் பாடும். அதுக்கு மகிமை இழந்த வறண்ட நிலமாயிருந்த அந்த லீபனோன் அந்த 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 அவங்க வாழ்க்கையில லீபனோனின் மகிமை, கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அலங்காரம் இழந்த, மகிமை இழந்த, இப்படி இருந்த அவர்களுடைய வறண்ட நிலம் போல் இருந்தவர்களுடைய வாழ்க்கை அவருடைய மகிமையால் நிரப்பப்படும். அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் வாழ்க்கையில் காண்பார்கள். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, சில காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபித்து காத்து இருக்கலாம். அதுல மனம் பதறி ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே நீங்க மட்டும்தான் இதுல, ஆண்டவரே நீங்க மட்டும்தான் இதுல இறங்க முடியும், நீங்க தான் இது அதுக்காக ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்ட்ட மனம் பதறி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப தீவிரமா இசப்பாட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை தளர்த்திராத, உங்க முழங்கால்களை பலப்படுத்திராத. பிசாசு உன்னை அநேக நேரங்களை தளர்ந்து போக பண்ணுவான். சாத்தான் சுத்தியுள்ள சூழ்நிலைகளை காண்பித்து உன்னை தளர்ந்து போக பண்ணுவான், உன்னை பயமுடுத்துவான், உன்னை ஜெபிக்காதுன்னு சொல்லுவான், இதோட நிறுத்திடுன்னு சொல்லுவான், விட்டுருன்னு சொல்லுவான். ஆனா நீ என்ன செய்யாத, பயப்படாத, திடன் கொள். நீதி சரி கட்டவும், உனக்கு நீதி செய்ய, உனக்கு பதில் கொடுக்க, எந்த இடத்துல உன்னுடைய நீதி மறுக்கப்பட்டதோ மறைக்கப்பட்டதோ அந்த இடத்துல உன்னை நிரூபிக்க, நான் உன்னிலிருந்து என்னை நிரூபிக்க, நான் உன்னை ரட்சிக்க நான் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அவருடைய மகத்துவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. அவருடைய மகிமையை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அது மிகுதியாய் செழித்து பூரித்து, வாழ்க்கை பார்த்தா வறண்டது மனாந்தரமான ஒரு சூழ்நிலை. ஆனா தளர்ந்து போறத நிறுத்தல. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அது மிகுதியாய் பூரித்து செழிக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதை பார்க்க முடியலையா? வறண்ட நிலம் போல காணப்படுகிறதா? ஒரு செழிப்பற்ற சூழ்நிலை, கால் வைக்கும் பொழுதே அப்படியே வெடிப்புள்ள நிலமாய் உங்க வாழ்க்கை இருக்குதா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கையை உயர்த்துறத மட்டும் நிறுத்திடாதீங்க, அவரை தேடுறத மட்டும் நிறுத்திடாதீங்க, அவரை பிடித்துக் கொள்றத மட்டும் நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் இந்த காலவெளியில வாக்கு கொடுக்குறாங்க. அது மிகுதியாய் செழித்து பூரித்து, மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அதை உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் வனாந்திரம் மாதிரி இருக்கேன் வாழ்க்கை, உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வனாந்திரம் வறண்ட நிலமும் கடுவெளி கழித்தது புஷ்பத்தை போல செழிக்கும். அது மலரும். அப்படின்னா என்ன? என் வாழ்க்கை மலரும், மறுபடியுமாய் உருவாகும், மறுபடியுமாய் மாறும், மறுபடியுமாய் இந்த சூழ்நிலைகளை ஏசப்பா மாற்றுவார். முன்ன போல இல்ல, முன்ன விட பலமாய் கர்த்தர் சிலவைகளை உறுதியான ஆணியாய் கடாவுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். மிகுதியாய் செழித்து களித்து
பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். இழந்த மகிமையெல்லாம் அதற்கு கொடுக்கப்படும். மகிமை மகத்துவத்தை, கர்த்தருடைய மகிமை மகத்துவத்தை அவர்கள் வாழ்க்கையிலே காண்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே காண்பார்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இயேசப்பா உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே நீங்க அவருடைய மகிமையை காண்பீர்கள். மகிமை இழந்து காணப்படுறீங்களா? பரிசுத்தர் அவருடைய மகிமையை இழந்து அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட முடியாத ஒரு வறண்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்குதா? மறுபடியுமாய் நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்க வறண்ட நிலம் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். நீங்கள் அவருடைய மகிமையை உங்க வாழ்க்கையில காண்பீர்கள். லிபனோனின் மகிமை, கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் பதிலளிக்க வருகிறார். இதுல இன்னும் நம்மளுடைய கொலிக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, இழந்தது எல்லாத்தையும் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஏசப்பா உங்களுக்காக ஃபைட் பண்ண இறங்கி வரப்போறாரு. உங்களுக்கு பதில் சொல்ல இறங்கி வரப்போறாரு. உங்களை விடுவிக்க அவர் இறங்கி வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பதிலளிக்க, ரட்சிக்க, விடுவிக்க கரத்தை உயர்த்துறதை மட்டும் நிறுத்திடாதீங்க. அவருடைய மகிமையை திரும்ப உங்க வாழ்க்கையில பார்க்கிற வரைக்கும் நிறுத்திடாதீங்க. அவரை தொழுது கொண்டே, அவரை பிடித்து கொண்டே, அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை இன்னும் இன்னும் தேட 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 இன்னும் களிம்பெல்லாம் நீக்கி நம்மை சுத்தமாக்குவார், சுத்தமாக்குவார். நம்மளுடைய எல்லா அழுக்குகளை நீக்கி நம்மை சுத்த பொன்னாய் மாற்றுவார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை நிற்க பண்ணுவதற்காக நாம என்ன பண்ணணும்? தளர்ந்துடாம கைகளை திடப்படுத்தி, முழங்கால்களை பலப்படுத்தி, அவர் தேடிக்கிட்டே அவரை பிடித்து கொண்டே இருக்கும் பொழுது வறண்ட சூழ்நிலைகள் மாறும். வறண்ட காரியங்கள் மாறும். புஷ்பத்தை போல் அது செழிக்கும். மறுபடியுமாய் மகிமை திரும்ப வரும். மறுபடியுமாய் மகிமை திரும்ப வரும். ஆவியானவர் அந்த வார்த்தையை தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டே போலாம். நிறைய எடுத்துக்காட்டுகள், நிறைய பேருடைய வாழ்க்கை மாதிரிகளாய் நமக்கு திருஷ்டாந்தமா இந்த வேதத்துல போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில வனாந்திரம் போல இருந்துச்சோ, அவங்க கர்த்தரை பார்த்து கரத்தை உயர்த்தின உடனே அவங்க வாழ்க்கை என்னாச்சு? இழந்த மகிமை திரும்ப வந்தது. கர்த்தர் அவங்களை திடப்படுத்தி நிறுத்தினார் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் இந்த கால வேளையில நீங்க இயேசுப்பாவை நம்புனீங்கன்னா, அவரை பிடித்து கொண்டீங்கன்னா, எப்படிப்பட்ட வனாந்திரமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவேன் வாக்கு கொடுக்கிறார். உங்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் வாக்கு கொடுக்கிறார். கட்டாயமா லீபனோனின் மகிமை, கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரம் யாருக்கு கொடுக்கப்படும்? நமக்கு கொடுக்கப்படும். நம் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். சாத்தான் வெட்கப்பட்டு போவான். ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்ம மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு கூட நம்ம ஆண்டவருக்கு காத்திருப்போம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. வனாந்திரம் போன்ற வாழ்க்கைன்னு சொன்னோன்னே எனக்கு ரூத்தின் சரித்திர புஸ்தகம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ரூத்தோட வாழ்க்கை வனாந்திரம் போல இருந்தது. அந்த ரூத்தோட வாழ்க்கையை எடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவ வாழ்க்கை கணவனை இழந்து, நகோமி தன்னுடைய கணவனை இழந்து, ஓர்பாள் தன்னோட கணவனை இழந்து, இப்படி 3 பெண்களும் கணவன்மார்களை இழந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? வறண்ட நிலமும் வனாந்தரமுமாய் இருந்தது. அவங்க அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அவங்க அவங்க எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமா ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார். இழந்த மகிமையை திரும்ப கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நகோமி பெத்தேல விட்டு மோவாபுக்கு வந்து அவ வாழ்க்கையில அவ இழந்தது ஆயிரம் அநேக காரியங்கள். அவ இழந்து இப்ப மறுபடியுமா தகப்பன் வீட்டுல பெத்லஹேம்ல ஆண்டவர் அந்த ஜனங்களை சந்தித்திருக்கிறார். அவங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கறத அறிந்து கொண்டபடினால எப்படியாவது நாங்க அங்க போயிரணும் அப்படின்னு சொல்லி இந்த நகோமி போக பிரயாணப்படுறா. ஓர்பாலும் ரூத் அவளோடு கூட வருவதற்கு தீர்மானம் பண்றாங்க. ஆனா ரூத்தோ உம்மோடு கூட நாங்களும் வருவோம் என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது அவங்க ஆரம்பிக்கிறாங்க 2 பேருமே. ஆனா கொஞ்ச தூரம் வந்த உடனே, இல்லப்பா உங்களுக்கு அழைச்சிட்டு போய் நான் என்ன பண்ணேன்? இனி எனக்கு பிள்ளை பிறந்து உங்களுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப முடியாதுன்னு சொல்லும் பொழுது, ஓர்பாள் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு கடந்து சென்றாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி மட்டும் இல்ல, தன்னோட மாமியை முத்தமிட்டு கடந்து சென்றாள். அதற்கு கீழே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அவள் தன் தேவனிடத்துக்கும் தன் தகப்பன் வீட்டுக்கும் திரும்பி சென்றாள். தங்கள் தேவர்களிடத்துக்கும் தகப்பன் வீட்டுக்கும் திரும்பி சென்றாள் என்று சொல்லி, இப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மனம் பதறுகிற மாதிரி இருக்கு. கணவனை இழந்தாச்சு. அடுத்த லைஃப் என்னன்னு தெரியாது. அவ வாழ்க்கை ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில அவன் நம்பி இருக்க வேண்டியது ஆண்டவரை. ஆனா அவ என்ன செய்யறான்னா,
மோவாப் தேசத்துக்கு போனா அந்த விக்கிரகங்களை வணங்க வேண்டியது இருக்கும். இந்த விக்கிரக வணக்கத்துக்குள்ள போக வேண்டியது இருக்கும்னு தெரிந்து அந்த ஓர்பால் தன் தேவர்களிடத்துக்கும் தன் தகப்பன் இடத்துக்கும் திரும்பி தன்னோட வீட்டுக்கு திரும்பி போகிறா. ஆனா இந்த ரூத்தோ அந்த நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகள்லாம் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவள் தேவனை விடாமல் பற்றி கொண்டாள். தேவன் தந்த வார்த்தையை விடாமல் பற்றி கொண்டாள். அந்த வார்த்தையானவரை விடாமல் பற்றி கொண்டாள். அந்நிய தேசத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீ, அந்நிய மோவாபிய ஸ்திரீ, கர்த்தர் அருவருக்கப்படத்தக்கதான ஒரு சந்ததியிலிருந்து வந்த ஒரு ஸ்திரீ, அவ போகல. அவ என்ன பண்றா? அதற்கு மாறா, உங்கள் தேவன் என் தேவன், நீங்க எங்க மரித்து அடக்கம் பண்ணப்படுவீங்களோ அங்க நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். நான் உங்களோடு கூட வருகிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அந்த தேவனை பத்தி எதுவும் தெரியல, அந்த தேவன் என்ன செய்வாருன்னு தெரியல, ஒரே ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல இருந்தாச்சு. இனி அதாவது உங்கள் ஜனம் என் ஜனம்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா உங்கள் தேவன் என் தேவன் சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து அவ பின்பதாக கடந்து செல்லுகிறா. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவ கை தளர்ந்து போயிட்டு, அவ முழங்கால்கள் பலம் இல்லாம போயிட்டு, அவ நிக்கிறதுக்கோ கரத்தை உயர்த்தறக்கோ அவளுக்கு பலன் இல்ல. ஆனாலும் அந்த ஆண்டவரை நம்பி கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்றான். ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், உங்களை நம்பி நான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்பி உள்ள அந்த பட்டணத்துக்குள்ள போறா. அவளோட வாழ்க்கை மனம் பதறிதான் இருந்துச்சு. வனாந்திரம் போலதான் இருந்துச்சு. எல்லா சூழ்நிலைகளும் வறண்ட நிலம் போல காட்சி அளித்தது உண்மைதான். ஆனா கர்த்தர் லீபனோனின் மகிமையை மறுபடியும் கொடுத்தார். இழந்த மகிமை திரும்ப வந்தது. கர்மேலின் அலங்காரம் திரும்ப கொடுக்கப்பட்டது. கரத்தை உயர்த்தி கர்த்தரிடத்துல ஒரு தீர்மானம் எடுத்த பொழுது அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. மிகுதியாய் செழித்து பூரித்த ஆனந்த களிப்புடன் பாடத்தக்கதா அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு களிப்பு உண்டானது. ஆண்டவர் அவளுக்கு ரட்சிக்க, அவளுக்கு பதிலளிக்க வந்தார். அவளுக்கு விடுவிக்க அவளுக்கு வந்தார். அவ போய் அவ என்ன யோசிச்சா அப்படின்னா, நான் போய் ஏதாவது ஒரு வயல் நிலத்துல வேலை பார்த்து அத்தைய காப்பாத்தணும் அப்படி ஒரு மைண்ட் செட்ல அவ போனா. ஆனா அவ போய் நின்னதே, அவ எந்த வயலுக்கு சொந்தக்காரியாக போறளோ அந்த நிலத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். கர்த்தர் தயவை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் வனாந்தரத்தை மாற்றுகிறார். கர்த்தர் தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறார். அவரை நோக்கி அவளை ஜெபிக்க வைக்கிறார். அவளுக்கு பதிலளிக்க இறங்கி வந்தார். அவளுடைய சூழ்நிலைகளை மாற்றினார். இழந்ததை கர்த்தர் அவளுக்கு திரும்ப கொடுத்தார். இந்த கால வேளையில நீங்க எதெல்லாம் இழந்து வந்திருக்கிறீங்க? எந்த எந்த இடத்துல சொல்றீங்க, என் சரீரத்துல ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், என் சரீரத்துல வியாதி நிமித்தமா கஷ்டப்படுறேன், என் வீட்டுக்குள்ள பிசாசு போராட்டத்தை நிமித்தமா கஷ்டப்படுறேன், அநேக பாவ போராட்டங்களை நீ சூழ்ந்திருக்கிறது, சில காரியங்கள் நிமித்தமா நான் சோர்ந்து போற வனாந்திரமா என் வாழ்க்கை காணப்படுகிறதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருங்கள். வனாந்திரம் கடுவெளி கழித்தது புஷ்பத்தை போல் செழிக்கும். அப்படின்னா என்னன்னா, இதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு. கண்டிப்பா கர்த்தர் இதை மாற்ற போகிறார். கண்டிப்பா இந்த இந்த வறண்ட சூழ்நிலைகள் மாறும். இது மாறும். ரொம்ப நாள் இந்த வியாதியிலே இருக்க மாட்டீங்க. ரொம்ப நாள் இந்த சங்கிலியிலே இருக்க மாட்டீங்க. ரொம்ப நாள் இந்த பிரச்சனையிலே இருக்க மாட்டீங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். எந்த சங்கிலிகளும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. கர்த்தர் அதை மாற்றுவேன் வாக்கு கொடுக்கிறார். மகிமையை நான் திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எதனால மகிமை இழந்துச்சோ, கர்த்தர் வந்து அந்த சூழ்நிலைகளை பார்த்து விசாரித்து நீதி சரி கட்டி உங்களுக்கு பதிலளிப்பார். உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கான ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க நம்புறீங்கன்னா, ஏசப்பா இந்த கால வேளையில ஏசப்பா உங்களுக்கு செய்வதற்கு வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. நம்ம நம்ம ஜெபிக்க வேண்டியதுலாம் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க நீதி சரி கட்ட இறங்கி வாங்க, எங்களுக்கு பதில் அளிக்க இறங்கி வாங்க, எங்களுக்கு அற்புதம் செய்ய நீங்க இறங்கி வாங்க, உங்களதான் நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு மட்டும்தான் நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கிற அந்த காரியத்தை ஏசப்பா இந்த காலை வேளையில செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. நம்ம நம்பி நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு செய்யறதுக்கு ஏசப்பா ஆயத்தமா இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம வறண்ட சூழ்நிலை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு வனாந்திரம் வறண்ட நிலம் கடுவெளி கழித்தது புஷ்பத்தை போல் செழிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நெகேமியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த நெகேமியாவை அழைக்கும் பொழுது கர்த்தர் அலங்கத்தை கட்டுகிற ஒரு பெரிய பணியை கர்த்தர் கொடுக்கிறாரு. அங்க இருக்கிற யாருக்குமே பெரிய பெரிய ஒருவேளை அந்த யூதர்கள் இருந்திருக்கலாம். அந்த அந்த பெரிய குலத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த பாரம் உருவாக்குற ஒரு பானை பாத்திரக்காரனா
தன்னுடைய ஒரு தேசத்துல அடிமையா இருக்கக்கூடியவனுக்கு பாரம், எப்படியாவது இதை கட்டி எழுப்பணும், எப்படியாவது இந்த இந்த பட்டணத்துடைய வறண்ட நிலைமை மாறணும். இப்படி இருந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஒரு திட்டத்தை பெற்றுக்கொண்டு உள்ள வந்த நெகேமியாவுக்கு ஒரு வறண்ட சூழ்நிலை காத்திருந்தது. என்ன அப்படின்னா, ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டு. உள்ள வந்த உடனே ஏன்டா நம்ம யோசிப்போம், எதுக்குதான் இந்த ஊழியம், ஏன்டா இந்த வாழ்க்கை, எதுக்குதான் இந்த வேலை, எதுக்குதான் இந்த படிப்பு, அப்படி கேட்கிற மாதிரிதான் நெகேமியாவுடைய சூழ்நிலை இருந்தது. அவனுக்கு வறண்ட நிலம், வனாந்திரமா இருந்தது. அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி வந்த பொழுது அநேகர் அலங்கத்தை கட்ட கரங்கோர்த்து கொண்டார்கள், உண்மைதான். ஆனா அதுக்கு நடுவுல அந்த வேலையை நிறுத்துவதற்கு, இஸ்ரவேலோட நன்மையை ஒருத்தன் விசாரிக்க வந்துட்டானேன்னு சொல்லி அவனை அழிக்கிறதற்கு, அவன் வேலையை முடக்கிறதற்கு சன்பலாத்தும் தொபியாக்களும் எழும்புனாங்க. அப்போ மகிமை இழந்தது போல ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல. ஆனா வறண்ட நிலமாயிருந்த ஒரு சூழ்நிலை. அவங்க மறுபடியுமாய் கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்த பொழுது, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடிதான், மனம் பதறுகிறவர்களை பார்த்து பதிலளிக்க, ரட்சிக்க, விடுவிக்க நான் வருகிறேன் என்று சொல்லுன்ற வார்த்தையின்படி கர்த்தரே இறங்கி வந்தார். அந்த அவங்களுடைய எல்லா சன்பலாத்து தொபியாக்களுடைய எல்லா எரிச்சலின் பேச்சுக்களை கர்த்தர் அதமாக்கினார். அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார். அந்த மகிமையை திரும்ப பண்ணினார். எத்தனையோ நாட்களை முடிக்க வேண்டியது வெறும் 52 நாட்கள் அந்த அலங்கத்தை முடித்து கட்டி முடிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இழந்ததெல்லாம், இழந்த நன்மைகளை அவங்க திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறாங்க. அவங்களை விடுவிக்க, ரட்சிக்க கர்த்தர் இறங்கி வருகிறார். சில சூழ்நிலைகள்ல கர்த்தர் தான் உங்க வாழ்க்கையில இறங்கி வந்து இது செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்காய் கிரியை செய்வார். கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்காய் கிரியை செய்வார். நாம் செய்ய வேண்டிய இதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அவரை பற்றி கொள்ளுகிற இருதயம், அவரை பிடித்துக் கொள்ளுகிற இருதயம். இந்த காலவேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வனாந்திரங்கள் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். ஐயோ, என் வாழ்க்கையில நன்மையை பார்க்கவே முடியல, ஐயோ நான் இதுக்காக ஜெபிக்கிறானா அது மாறவே மாட்டேங்குது, ஐயோ என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கு அப்படின்னு அனுதினமும் மனம் பதறிக்கொண்டே இருக்கிறீங்களா? அப்படிதான் நெகேமியா மனம் பதறி கத்தர்கிட்ட போனா. அப்படிதான் ரூத் மனம் பதறி கத்தரை பிடித்து கொண்டா. மனம் பதறுகிறவர்களை கத்தர் விடுகிறவர் அல்ல. கையை அப்படியே கையை விட்டுட்டு போகிறவர் அல்ல. முடியல ஆண்டவரே, இனி என் பிள்ளை பிழைக்க வாய்ப்பில்லை, நீங்க வந்தாதான் மனம் பதறி யவீரு கரத்தை பிடித்து கொண்ட பொழுதோ ஒரு சுச்சுவேஷன்ல கர்த்தரே கரத்தை விட்டு விடுகிறது போல ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில வந்தது. இனி என் பிள்ளை வரமாட்டா, போதகரை வருத்தப்படுத்தாதுன்னு சொன்ன வார்த்தை இனி கர்த்தரை தேட முடியாது, இனி ஒரு வனாந்திரம், இனி ஒரு ஒரு வறண்ட நிலம்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த வேலையில கர்த்தரே கரத்தை பிடித்து, பயப்படாத யவீரு, விசுவாசம் உள்ளவனாயிருந்து சொல்லி இறந்த மகளை உயிரோடு கூட எழுப்பி உட்கார வைக்கிறத பார்க்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் இருந்து இந்த ஆண்டோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உங்களுடைய வனாந்திரங்கள், உங்களுடைய வறண்ட நிலங்கள் கண்டிப்பா மாறும். இந்த சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த அவர் வல்லமை உடைய தகப்பனாயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவார். இதை மாற்றி ஜீவனுள்ள தேவன், உங்களை நிற்க பண்ண வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு இந்த பரிசுத்த தேவனை நோக்கி அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம முற்றிலுமாய் அவர் சமூகத்துல தாழ்த்த போறோம். நம்புறீங்களா? ஏசப்பா, என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை நீங்க செய்ய வல்லவர்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து அவர் சமூகத்துல உயர்த்துவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. இயேசுவே, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம்,
ஹalleluya. அப்பா, எந்த வியாதியும் ஆண்டவரே நிரந்தரம் இல்லை. சிறைச்சாலைகள் நிரந்தரம் இல்லை. எந்த சிறைச்சாலைகளும் சங்கிலிகளும் நிரந்தரம் இல்லை. எங்களை கட்டி போட முடிவதில்லை. சிங்கத்தின் கெவியோ தீச்சூளைகளோ எங்களை அணுகிடாது, எங்களை சேதப்படுத்தாது. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். என அவர் நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது, கரத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது, அவர் பக்கமாய் நாங்கள் நின்று, அவர் சார்பிலை நின்று அவரை உயர்த்தும் பொழுது, அவர் எங்களுக்காய் நீதி சிரிக்கட்ட இறங்கி வருவார். அந்த கொந்தளிப்புல எப்படியோ போன விட்டு விடுகிற தேவன் அல்ல. அந்த மரணத்துல எப்படியோ அழிந்து போன விட்டு விடுகிற தேவன் அல்ல. சுத்தி எல்லாரும் சொல்லும் பொழுது எவ்வியருக்காக நின்றவர், சுத்தி எல்லாரும் எதிர்க்கும் பொழுது ரூத்துக்காக நின்றவர், சுத்தி எல்லாரும் பேசும் பொழுது நெகேமியாவுக்காக நின்றவர். இந்த காலைகள்ல உங்களுக்காக எனக்காக நிற்க இறங்கி வந்திருக்கிறார். அப்பா, என் குடும்பத்துல எனக்காக நில்லுங்கப்பா. என் ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க்கிங் பிளேஸ்ல எனக்காக நில்லுங்கப்பா. மனம் பதறி வந்திருக்கிறேன்ப்பா. இந்த காரியம் என்னமாய் முடியுமோன்னு சொல்லி இசப்பாதான் எனக்கு உதவி செய்ய முடியும் வந்திருக்கிற கத்தாவே, எனக்காக இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்துல அந்த நன்மையை செய்யுங்க. என்னை எதிர்க்கிற சத்ரு இல்லாமல் போகட்டும், என்னோடு போராடின கிரியை இல்லாமல் போகட்டும், பொருளாகட்டும். எனக்கு அதுல ஒரு ஜெயத்தை கொடுங்க. நீ பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறீங்க. என் குடும்பத்தை அலக்களிக்கிறேன், தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை அலக்களிக்க எனக்கு ஒரு வனாந்தரத்தை ஏற்படுத்திக்கிறேன். வாழ்க்கையை வறண்ட நிலம் போல வைக்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும். பதிலளிக்க இறங்கி வாங்கப்பா, ரட்சிக்க இறங்கி வாங்கப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்துற சத்துரு இல்லாமல் போவானாகப்பா. என் குடும்பத்துல ஒரு ஜெயத்தை தாங்கப்பா, ஒரு விடுதலையை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. யாரெல்லாம் அப்படி கேட்குறீங்களோ, இந்த கால வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் உங்க வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறது. அப்படி நாமத்தின் மகத்துவம் இழந்த மகிமை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறது. கர்மேலின் அலங்காரம் திரும்ப வருகிறது. மறுபடியுமாய் வனாந்திரம் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் உங்கள் வாழ்க்கை செழிக்கிறது. எசப்பா, யாரெல்லாம் உங்களை நோக்கி அப்படி கேட்கிறாங்களோ, இந்த கால வேளையில அவங்க வாழ்க்கை செழிக்கிறது அவங்க கண்கள் பார்க்கட்டும். முன்பு போல மாறுகிறது, அரண்மனை முன்பு போல் நிலைப்படுகிறது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கட்டும். ஆண்டவரே, முன்ன மாதிரி நாங்க ஜெபிக்கிறோம், முன்ன மாதிரி இனி நாங்க ஜெபிக்க முடியுமான்னு நினைச்சோம், இனி நாங்க சேர முடியுமான்னு நினைச்சோம், இனி நாங்க துதிக்க முடியுமான்னு நினைச்சோம், இனி நாங்க நிக்க முடியுமா, வாழ முடியுமான்னு நினைச்சோம். ஆனா கர்த்தர் நிற்க பண்ணியிருக்கிறார், வாழ பண்ணியிருக்கிறார், கர்த்தர் ஜெயம் எடுத்திருக்கிறார் என் வாழ்க்கையிலன்னு சொல்லி சொல்லட்டப்பா. அப்படி ஒவ்வொருவரையும் பேர் பேரா சாட்சியா நிறுத்துங்க. நீர் அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை பிரயோஜனமாக்கி தாங்கப்பா. முற்றிலுமா எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். அப்ப நாங்கள் சிறுகும் நீர் மாத்திரம் பெருகும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.